ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கோடை உற்சவம், உபய நாச்சியார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆனி சுவாதி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆனி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். தஞ்சை பெரிய கோவிலில் ஆஷாட நவராத்திரி விசேஷ அலங்காரங்களில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வாராகி. ஒடிஷா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை கோலாகலமாக நடைபெற்றது. புராணங்களில் புருஷோத்தமனின் சக்கரம் என போற்றப்பட்ட பூரி மகாக்ஷேத்திரத்தில் நேற்று ரத யாத்திரை வைபவமாக நடைபெற்றது. 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 120 உப ஆலயங்களோடு ஸ்ரீ ஜெகநாத தாமம் புராண காலங்களில் இருந்து மிக முக்கிய பகுதியாக போற்றப்பட்டு வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வரூபமாக ஸ்ரீ ஜெகநாதரும் சகோதரி சுபத்திரை ஒரே பீடத்தில் அமர்ந்து அருள் புரியும் திவ்ய கஷேத்திரம். நம் தேசத்தில் நடைபெறும் ரத யாத்திரைகளில் பூரி ஜெகநாத யாத்திரை மிகவும் பிரசித்தி பெற்றது. 45 அடி உயரம், 35 அடி அகலம், 16 சக்கரம் கொண்ட ரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக நிர்மாணிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் நடைபெறும் ரத யாத்திரையை தொடர்ந்து இந்த ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஜெகநாதர், சுபத்ரா தேவி மற்றும் ஸ்ரீ பலராமருக்கு என தனித்தனி ரதங்கள் தயாரிக்கப்பட்டு அவற்றில் உற்சவர்களை விசேஷ பூஜைகள் செய்து அலங்கரித்து அமர்த்தியதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ரத யாத்திரை கோலாகலமாக துவங்கியது. ஜெய் ஜெகநாதா எனும் பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்க ஸ்ரீ ஜெகநாதர் ரத யாத்திரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியுள்ள கோடை உற்சவத்தை முன்னிட்டு உபய நாச்சியார்களுடன் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். முதல் நாள் அன்று மாட வீதியில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி தங்க கேடயத்திலும் உபய நாச்சியார்களை தனி கேடயங்களிலும் எழுந்தருளச் செய்து திருக்குடைகளை பிடித்தபடி சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். அலங்கார பிரியனுக்கு நீலக்கரை வைத்த வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் நீள்முடி கிரீடம் அணிவித்து வைர அபயம் தந்து மலர் மாலை சூட்டி முன் அழகையும் புஜகீர்த்தியும் அணிவித்து பின் அழகையும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தாயார்களுக்கு ஊதா நிற பட்டுச் சேலைகள் கட்டி ஆபரணங்களும் கிரீடங்களும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் சர்வ அலங்காரத்தோடு வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடியும் வேத கோஷ்டியினர் வேதங்கள் ஓதியும் உற்சவர்களை பின்தொடர்ந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். 2ஆம் திருநாளன்று உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். தாயார்களை தனி கேடயத்திலும் சுவாமியை தனி கேடயத்திலும் நிறுத்தி வெளியே அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி உலா புறப்பட்டனர். மாட வீதியில் சர்வ அலங்காரத்துடன் வலம் வந்த உற்சவர்களுக்கு பக்தர்கள் ஹாரத்தி காட்டி வழிபட்டனர். பாராயணங்கள் செய்தபடி அத்தியாப கோஷ்டியும் வேத கோஷ்டியும் உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து வந்தனர். ஸ்ரீ பார்த்த சாரதிக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற ஆடை கட்டி தங்க தண்டை பூட்டி ஒட்டியானம் பதக்க ஆபரணங்களோடு சிகப்பு கல் மாங்காய் ஹாரம் லட்சுமி பதக்கம் அணிவித்து நவரத்தின கிரீடம் சூட்டி மலர் மாலைகளோடு அழகாக அலங்கரித்திருந்தனர். பக்தர்களுக்கு தரிசனம் தந்து உலா வந்து அருளிய தெய்வங்களை கோவில் எதிரே உள்ள மண்டபத்தில் நிறுத்தி கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆனி சுவாதி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ பெரிய ஆழ்வார் சன்னதி முன்பு உற்சவரை பட்டாடை கட்டி காசு மாலை பதக்க ஆபரணங்கள்
தங்க கிரீடம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். கோயில் கொடிமரத்தில் பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து தூபத்துடன் தீப ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத மந்திர உச்சாடனங்களுடன் கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து உற்சவர் பெரியாழ்வாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் அனைவருக்கும் துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் ஆணி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர்களுக்கு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு கொடிமரம் அருகே கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஆலய மணி ஒலிக்க கொடிமர பீடத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். உற்சவர் விநாயகர் வெள்ளி கவச அலங்காரத்துடன் காட்சி தர அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் சர்வ ஆபரணங்களோடு அருள் புரிய மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மண்டபத்தில் இருந்து ஆதி தம்பதிகளை பரவச நடனம் ஆடியபடி கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்கள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதினர். தொடர்ந்து கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. சங்கு மற்றும் கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கொடியேற்ற வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் அன்று காலை ஸ்ரீ வாராகிக்கு மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டி ஏற்கலப்பையும் தண்டமும் ஏந்தியபடி அம்பிகை அழகாக அருள் புரிய நாமார்ச்சனையோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 3ஆம் நாளில் ஸ்ரீ வாராகிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து மங்கள குங்குமத்தால் காப்பு சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி அம்மனை அழகாக அலங்கரித்திருந்தனர். திவ்ய கோலத்தில் அபயமும் வரதமும் காட்டி அருளிய வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் புனர்பூச திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கேடயத்தின் மீது ஸ்ரீ சீதா தேவியுடன் உற்சவர் கோதண்டராமரை எழுந்தருள செய்திருந்தனர். தசரதன் மைந்தனுக்கு தங்க கவசம் அணிவித்து வெண்பட்டு கட்டி கிரீடம் சூட்டி கையில் வேலும் அஸ்திரமும் தந்து அலங்கரித்திருந்தனர். ஜானகி தேவிக்கு புதிய பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் தங்க கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பிறகு உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. அப்போது தெய்வங்களுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தினர். கோவிலை சுற்றி வலம் வந்து கொடிமர பகுதியை அடைந்த தெய்வங்களுக்கு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க கும்ப தீபம் காண்பிக்கப்பட்டது. திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் ஆனி மாத உற்சவத்தை முன்னிட்டு அம்பாள் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோயில் வளாகத்தில் வெட்டிவேர் பந்தல் அமைத்து மலர்ச்சரங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தனர். தனி மேடையில் உற்சவர் அம்மனுக்கு பலவித காய்கறிகள் கொண்டு சாகம்பரி அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். மூக்குத்தி மின்ன வெள்ளி கிரீடத்தோடு அமர்ந்து காட்சி கொடுத்த தேவியை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் லட்சுமணூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கொப்பாத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக துவக்கமாக முகூர்த்த கம்பம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பந்தக்கால் நடும் பகுதியை பெண்கள் நீர் தெளித்து கோலமிட்டு அலங்கரித்திருந்தனர். பிறகு மந்திரங்கள் ஓதியபடி பாலாலய பூஜைகள் துவக்கப்பட்டன.
மந்திரங்கள் ஓதி மலர்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூமியில் பள்ளம் தோண்டி முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலையுடன் அரச இலை கட்டி அலங்கரித்ததும் மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் பந்தக்கால் பூமியில் ஊன்றப்பட்டது. பின்னர் பூமியில் நவதானியங்களோடு பால் ஊற்றி முகூர்த்த கம்பத்திற்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கம்பத்திற்கு காப்பு கட்டியதும் ஏராளமான பக்தர்கள் கம்பத்திற்கு மலர்கள் தூவி வழிபட்டனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்கும் பேட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் குடிகொண்டுள்ள ஆஞ்சநேயருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்பு உற்சவ மூர்த்தியையும் நிறுத்தி அபிஷேகத்தை துவக்கினர். இடது கையில் கதை தாங்கி வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி அருள் புரியும் அஞ்சனை மைந்தனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கு கவசம் அணிவித்து கிரீடத்துடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையோடு வடை மாலையும் சாற்றி அலங்கரித்திருந்தனர். உற்சவரும் விசேஷ அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளி இருக்க ராமதூதனுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விழாக்குளம் கிராமத்தில் உலக நன்மை வேண்டி புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு பம்பைகள் முன்னே செல்ல சிறுவர்களும் இளைஞர்களும் பரவசமாக நடனமாடியபடி உடன்வர கிராம மக்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட தெய்வ திருவுருவங்கள் மற்றும் புரவிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் குழந்தை பொம்மைகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து நிறைவாக அருள்மிகு நிறைகுளத்து ஐயனார் கோவிலை அடைந்தனர். தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தியம்பாள் வாராகி பீடத்தில் அஷ்டபுஜ நாயகியாக பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றருளும் ஸ்ரீ வாராகிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சங்கு சக்கரம் மற்றும் ஆயுதங்களுடன் காட்சி கொடுத்த தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சேலை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு மலச்சரங்கள் கொண்டு அலங்காரம் செய்து மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கும்பகோணம் மகாமக குளக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆஷாட நவராத்திரி உற்சவத்தின் 3ஆம் நாளில் கோவிலில் கிழக்கு திசை நோக்கி அருள் புரியும் சப்த கன்னியர்கள் சன்னதியில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு குங்கும காப்பு சாற்றி கண் மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து பலவித நெய்வேத்தியங்கள் சமர்ப்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ வாராகிக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் வாராகி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் இருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். சப்த கன்னியரில் ஒருவராக அமர்ந்தருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் அபயமும் வரதமும் காட்டி அழகாக அருள் புரிந்தார். சூளம் ஏந்திய தேவியாக அம்பிகை காட்சி தர பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி குண்டாறு பாலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி வாராகி அம்மன் கோவிலில் 4 திருக்கரங்களால் அமர்ந்தருளும் தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிந்த ஸ்ரீ வாராகிக்கு
கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தர்மபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ அஷ்டபுஜ மகா வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், குங்குமம் கரைசல், பால், தயிர், இளநீர், மாவு கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு மஞ்சள், சந்தனம் மற்றும் குங்கும காப்பு சாற்றி தங்க ஆபரணம் அணிவித்து கண்மலர்கள் வைத்து தேவியை அழகாக அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிந்த வாராகி அம்மனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து கோபுர தீபத்துடன் ஏக தீபம் காட்டப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாராகி அம்மன் கோவிலில் மூலவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு விசேஷமாக அலங்கரித்து மகா மங்கள ஆரத்தி காண்பித்தனர். புதுப்பட்டு சேலையுடன் பவள மாலை, கற்கள் பதித்த கிரீடம், காதணிகளோடு தங்க அபயமும் வரதமும் காட்டி அழகாக அருள் புரிந்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஏக தீபமும் சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் இருக்கும் அருள்மிகு முனியப்ப சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து தீர்த்த குடங்களையும் முளைப்பாரிகளையும் சுமந்து வந்தனர். காவிரி கரையில் தீர்த்த குடங்களை வைத்து பூஜைகள் செய்தனர். தீர்த்த குடங்களுக்கும் முளைப்பாரிகளுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பக்தர்கள் பின்தொடர்ந்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு முனியப்ப சுவாமி கோவிலை அடைந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பட்டனூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் இருந்து ஸ்ரீ ஜெகநாதர் உற்சவ சிலையை கைத்தலமாக ஏந்தி தேரடிக்கு வந்தனர். அங்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் சுபத்ரா தேவி மற்றும் பலராமர் நடுவே ஸ்ரீ ஜெகநாத மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி தலைப்பாகைகள் அணிவித்து மலர் மாலைகள் மற்றும் துளசி மாலைகள் சாற்றி அலங்கரித்திருந்தனர். பிறகு ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் ஜெய் ஜெகநாதா என்று பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் தொடங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக ஸ்ரீ ஜெகநாதர் ரதம் ஊர்வலமாக வந்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் சமேத வீர நாராயண பெருமாள் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவ ஸ்ரீ வீர நாராயண பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் மூலவர் சன்னதி, ராஜகோபுரம், தாயார் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நடைபெற்று வரும் மாங்கனி திருவிழாவின் 19ஆம் நாளில் மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி கையில் திருவிளக்கு தந்து சிவனடியார் கோலத்தில் வருகை தரும் பிச்சாண்டவரை தீப ஆரத்தி காட்டி அமுதன் அழைக்கும் புனிதவதியாராக அலங்கரித்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்மையே என்று முக்கன் முதல்வனால் அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் காரைக்கால் அம்மையாரை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி
மலர் மாலைகளோடு வெற்றிலை மாலையும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு நாம அர்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் நவ தானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை வைத்து பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி கும்மி அடித்து வலம் வந்து வழிபட்டனர். பிறகு முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சேலத்தில் இருக்கும் ஸ்ரீ பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேய சுவாமி ஆசிரமத்தில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. கோயில் கருவறையில் எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்றருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள பக்த ஆஞ்சநேயருக்கு ஹாரதி காண்பித்தனர். ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகிதமாக வீற்றிருக்கும் ஆஞ்சநேயர் திருவுருவச் சிலைகளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் கட்டி அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க பக்தர்கள் அனுமான் சாலிகா வாசிக்க முத்தங்கி அலங்காரத்தில் மூலவர் ஸ்ரீ பக்தவர பிரசாத ஆஞ்சநேயர் திருக்காட்சி தந்தருளினார். வடை மாலையுடன் அருள் புரிந்த சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டி ஆலவட்டங்கள் வீசப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்து அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருளும் மூலவர் ஸ்ரீ வரதராஜருக்கு வெண்பட்டு கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இருபுறம் நின்றருளிய ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டி நின்று அருளிய சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு ருத்ர மகா காளியம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலச பிரதிஷ்டையுடன் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மூலிகை பொருட்களுடன் நெய்யும் பூர்ணாகுதியும் சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஹாரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு துவங்கியது. கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து விமான கலசங்களுக்கு மாலை சூட்டி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்ததும் தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் கோவில் மூலவரான அருள்மிகு ருத்ர மகா காளியம்மனுக்கு அர்ச்சனை செய்து கலசாபிஷேகம் நடத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கோடை உற்சவம், உபய நாச்சியார்களோடு புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஸ்ரீ பெரியாழ்வார் ஆனி சுவாதி உற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆனி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். தஞ்சை பெரிய கோவிலில் ஆஷாட நவராத்திரி விசேஷ அலங்காரங்களில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வாராகி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद
प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ